தலைவன் ஏகேஎம் இல்லாம ஆடுறோம். சார் கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ஹேக் போட்டு வந்துட்டியா ப்ரோ? தலைவன் ஏகேஎம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். நீங்க ஏபிஎஃப்ஜி ஹேக் தான் போட்டு வந்துட்டாரு போல. 2 காய் இறக்கிட்டாரு, யாருமே இன்னும் இறக்கல. இல்ல ஒரே 3 காய் இறக்கிட்டாரு. யோ வேற ரூம் கிரியேட் பண்ணீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலையா? எனக்கு 3 காய் விழுந்தா உனக்கு பொறுக்காதா? இன்னொரு ரூம் கிரியேட் பண்ணு. இது ரொம்ப ரிஸ்க் ப்ரோ, ஒண்ணுமே தெரியல. இல்ல விடு, தெரிஞ்சு போச்சியா அவன் ஊழலு, தெரிஞ்சு போச்சியா. இன்னத்தால் பாருன்ட்டு இருக்கிறான். பிளான் பண்ணி தூக்கிட்டான். சென்ட்ரல் சாட் பாரு ப்ரோ, சென்ட்ரல் சாட் பாரு ப்ரோ. திருப்பி ரெடி கொடுத்துடலாமா? ரெடி கொடுத்தீங்களா? இன்னைக்கு ஜனநாயகம் தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணுவோம். சொல்லு ப்ரோ, என்ன சொல்லணுமோ சொல்லு ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு ரெட் கலர் கிடைச்சிருக்கு. எப்போதும் வழக்கமா உனக்கு ரெட் கலர் கிடைக்கும், அவருக்கு எல்லோ கலர் கிடைக்கும். அநேகமா இன்னைக்கு ஜனநாயகம் தான் நினைக்கிறேன். பிளானட்ஸ் எல்லாம் எங்க எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து சொல்ற முடியுது. ஒரு பாட்டு சாடுறான், ஒரு பாட்டு சாடினா மட்டும் உங்களுக்கு 6 உடனே கிடைச்சிருமோ? நான் இங்க ஒண்ணு பண்ணுகிறேன், அதனால கவனிக்கலையா? சாரி, தெரிஞ்சு போச்சியா. பத்தியா யோ நான் என்ன பண்ணுவேன்? அதான் போன வாட்டி எடுத்து விட்டு எனக்கு காயின் தெரியல, மண்ணு தெரியலன்னு. எல்லாம் ஊழல் தான். ஏன் ப்ரோ போன வாட்டி 4 காயின் இறக்கிட்டியா? 3 காயின் இறக்கிட்டேன். அந்த காலத்துல தான் நீ இப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த காலத்துல எல்லாம் இல்ல, அந்த காலத்துல நீ எடுத்துட்டேன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணு. நீ எத்தனை காயின் இறக்குறதுன்னு கூட எனக்கு தெரியாது ப்ரோ. நீ எத்தனை காயின் எடுத்துன்னு கூட எனக்கு தெரியல ப்ரோ, உண்மையாலுமே தெரியல ப்ரோ. எனக்கு தேவையில்லைன்ற. சரி விடு, அடுத்த கேம் தான் வந்துட்டு நான் பாத்துக்கலாம். அப்படியே முடிஞ்சு போச்சு. ஏன் ப்ரோ ஒரு டைம் ஒரு ஆக்ட் போட்டா அடுத்த கேம் வராதா? தெரியல ப்ரோ, நீ ஆக்ட் தெரிஞ்சா சொல்லு ப்ரோ. பப்ஜிலே போட்டு புருன்னு குறிக்கிறாங்களா, கீழே போட்டு ஒரு சட்டையை உரிச்சு ஓடுறாங்க. அதுக்கே நாங்க ஆக்ட் போடுறது கிடையாது, லூடோக்கு ஆக்ட் போட்டு வராங்க. கேளு, அன்னைக்கெல்லாம் 2 மேட்சுக்கு ஒரு கில்லு தான். அதையும் திருடலாம் ஒருத்தர் மாஞ்சி ஓடி வந்தான். ஜஸ்ட் மிஸ்ல ஸ்னைப்பர் பிடிக்கிட்டாங்க. எல்லா கலர் பார்த்தாலே ஒருத்தன் அடிப்பான், அவனை காணும். ரெட் கலர்ல ஒருத்தன் இருப்பான் ஏகேஎம்னு, அவனை காணும். அங்க ஒருத்தருக்கு ஒண்ணுமே வராம 2 பேரும் சும்மா உட்காந்துருக்காங்க. அவனுக்கு ஒண்ணு போறது கஷ்டமா இருக்கும். ஏகேஎம் இருந்திருக்கணும்யா. ஏகேஎம் நினைச்சு பாருங்க, ஏகேஎம் நினைச்சு பார்த்தா கஷ்டமா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு 2 6 திமிர்ல பேசுறீங்க. அந்த காலத்துல அவருக்குலாம் ஒரு 6 கூட விடாதியா. அந்த நேரத்துல தான் நாங்க 2 பேரும் உட்காந்துருக்கோம் ஜி. உங்களுக்காக தான் ஜி பேசிட்டு இருக்கேன். தேவையில்லைன்னு அவங்க சொல்லணும்யா. பாரு எங்களுக்கு ஒரு 6 ஆகுது பாருங்க. அதெல்லாம் கேக்குறது கிடையாது. எனக்கு 6 விழுந்தா மட்டும் கேம கலைச்சிடுறாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க காயம் வந்து தெரியாதுன்றான் அவனோட. ப்ரோ இப்ப எனக்கு கேஜி ராஜோட காயின் எதுவுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. தெரிஞ்சு போச்சு. போன வாட்டி அதான் பண்ணிருக்கான், பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். அவனுக்கு தெரியல. அந்த நீதான் ஹேக் போட்டு வந்திருக்க, நாங்க கேமுக்கு ஹேக் போடல, நீ உன் நாக்குக்கு ஹேக் போட்டு வந்திருக்க. மாதிரி ஹேக் போட்டு அதுங்க பாரு, அந்த எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்றதுக்குள்ள உயிர் போகுது பாரு. அடுத்த 6 எடுத்துட வேண்டாம் பண்ணிட்டு இருக்காரு. பேசினாலே வெட்டுறாங்க ப்ரோ வாயில. அடுத்த காயின் போட்டு பறக்கலாம் பாரு. கியர் போட்டு டாப் கியர் போட்டு பறந்துருக்கிறாரு. வெட்டிட்டு ஓடா சேரா. ஜனநாயகன் இதை நீங்க மறக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ கமெண்ட்ஸ் ப்ரோ. அதான் ப்ரோ, நீங்க போன மேட்ச கவுத்து விட்டீங்க, இந்த மேட்ச் அவங்களுக்கு சாதகமா போயிடுச்சு. போன வேகத்துல வெளியே வந்துட்டீங்க மாஸ் ப்ரோ. நீங்க இல்ல போலியா சூப்பர் ப்ரோ. கேபப்ஜி வந்து கேஜி ராஜ் வெட்டாரு. இதெல்லாம் ஒரு விஷயம் ப்ரோ. உங்களை வெட்டினாரு, அதை பத்தி அது ஏதாவது சொன்னாங்க, அதை பத்தி பேசுங்க. உங்களை வெட்டினாருல, அது அவ்வளவு முக்கியம் இல்ல ப்ரோ. நீங்க வெட்டினா தான் ப்ரோ முக்கியம். அதான் இல்ல ப்ரோ, நான் வெட்டினதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல ப்ரோ. நான் சும்மா லூடோ காட்டி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க ப்ரோ. இது வரைக்கும் ஆடின லூடோல ஃபுல்லாமே அவர் ஃபர்ஸ்ட் அவர் தான் வின் பண்ணிருப்பாரு. ஆமா, நம்ம எல்லாம் அடிச்சு லாஸ்ட் நான். ஆமா லாஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு கண்டதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓ சைலண்டா ஒரு காயின் எடுத்துட்டு போயிருக்கியா ப்ரோ? இல்ல சைலண்டா எல்லாம் ப்ரோ, பகிரங்கமா போயிட்டு இருந்தேன்.
சைலண்டா போயிட்டு ஒருத்தர் மஞ்சள் விட்டு இதே போட போறாரு, நீ அதை அதை விட்டுரு. நான் ஒரு ரவுண்ட் கூட ஒரு ஹாஃப் ரவுண்ட் கூட வரல, என்ன கேளு. இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த ஆள் வின் பண்ணிட்டு இருக்க, அந்த ஆள் நீ கடைசியா வந்துட்டு இருக்கிற. இது கூட இந்த சின்ன சாதாரண அரசியல் கூட தெரியல ப்ரோ உனக்கு. ஒண்ணும் தெரியாது மண்ணு. கேக்குதாயா? கேக்குதியா என்ன இன்டர்நெட் கட்டாய வருதா உனக்கு? அதேதான். போய் செருப்பு கழட்டி வைஃபை பக்கத்துல உட்காந்துக்கோ. எவனா வைஃபை ஆஃப் பண்ணி போட வந்தா கையில அடிச்சிருப்பா. போடுற அந்த பக்கம் என்ன ஜனநாயகன் வன்மங்கள். ஐயா எனக்கு அந்த ஒரு காயின் தான் இருக்கு, அந்த ஒரு காயின் தான் இருக்கு என்கிட்ட அவுத்தருக்கு. சரி விடு, எப்படியோ வன்மங்கள் தீர்க்கப்பட்டது. அவுத்த முடியும். துரத்து போற அந்த பச்சையா யோ உன்னை நாங்களே வெட்டிட்டு போனா அந்த பச்சையை தோர்த்து நீங்க வேற கோல் போட்டான். இப்படி என்ன தூண்டி விட்டு கொள்றது, அப்படி ஏகேம் கொள்றது, இப்படி இருக்கிறதுனாலதான் நீ லாஸ்ட் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கான். இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. இப்பன்னு பார்த்து 1-2 கோல். பச்சை உள்ள போகுது. பச்சை உள்ள போதையோ, அவன் ஒரு கோலே போட்டான், பச்சை உள்ள போகுதுன்னு இருக்கீங்க. பச்சை மண்டா இருக்கியே. அவரை தடுக்க முடியல ப்ரோ, அட்லீஸ்ட் உனையே தடுப்பாங்க. அவன் அடிக்க முடியல, அந்த காண்ட எவ்வளவு கேட்டுறியா? வெக்கமால சொல்றது உனக்கு என்ன ப்ரோ வெக்கமான சூடு சொன்னேன். பேர் என்னப்பா சொன்னேன்? கவரிமான் ராஜா. ஐயா எனக்கு ஒரு 6 உழுக மாட்டேங்குதே. பாத்துக்கலாம் விடுங்க, எங்க பேர போகுது எல்லாம் இங்க வந்துச்சு பாத்தீங்களா வன்மங்கள். யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. இதில் வரும் அனைத்தும் கற்பனைகளே, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அன்படுறதுக்கா வெட்டி விட்டு டிஸ்க்ளைமரா போடுற. அது வெட்டுறதுக்கு முன்னாடி போட்டிருந்தா பிரச்சனை இல்ல, நீ வெட்டுறதுக்கு அப்புறம் போட்டுட்ட. பாம்பு தீந்தியே தீரும். இது ஏகே மாமியா மேல சத்தியம். புள்ளி பண்ணி அந்த துரத்தி விட்டீங்களே, இந்த ஆள் கேஜி ராஜ் தான் அநியாயத்துக்கு புள்ளி பண்ணி துரத்தி. நீதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சைலண்டா இருக்கு. நம்ம இவர் தான் நினைக்கிறேன், ரெட்கர் தான் நினைக்கிறேன். கடைசியில போட்டான், அவனை விட்டுட்டு ஒரு ரவுண்டு சுத்தி வர்றவனை பிடிச்சு நெட்டிட்டேன்னு வெக்கமெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு தெரியும். இல்ல ப்ரோ, அந்த மஞ்சள் எப்படி என் கட்டத்தை விட்டு தாண்டுதுன்னு பாக்குறேன். இந்த டைலாக் எல்லாம் பேசு. ஒருத்தர் பழம் போட்டு போறது என்ன இல்ல மஞ்சளை ஃபாலோ பண்றீங்க. மஞ்சள் தாங்க ஒண்ணு பழுத்துட்டாரு, அடுத்து கொண்டு போயிட்டே இருக்காரு, சைலண்டா கொண்டு போறாரு. அப்பப்ப பாட்டை உள்ள இறக்கி ஜெயிச்சிடுறாரு. வன்மம் தொடர்ந்து கக்கப்படுது. பாத்துக்கிறேன். என் கையில ஒண்ணும் இல்ல. உன் கையில ஒண்ணும் இல்லதான். உனக்கு தின்மேலே தில்லு தெம்பு இருந்துச்சுன்னா மஞ்சள் கலரை வெட்டியா பாக்கலாம். என் கட்டத்தை தாண்ட சொல்லு ப்ரோ. உன் கட்டத்தை தாண்டி தான் 2 வாட்டி சுத்தி போய் ஒரு கோல் போட்டான். கட்டத்தை தாண்ட சொல்லு, டவுசரை தாண்ட சொல்லு. அந்த ரொம்ப அடி இல்ல, 2 அடி என்ன அடிச்சுட்டான், அதான் அந்த ஆளே அடிச்சுட்டான். இந்த லட்சத்துல உன்னை கவனிக்கவே இல்லையா அந்த ஆளு. இப்ப நினைச்சா உன்னை அடிக்கலாம், அடிக்க மாட்டான் பாரு. அடுத்த இடத்த தாண்டி 2 விழுந்தா நான் வெட்டாமலாம் இருக்க மாட்டேன், வெட்டிடுவேன். 2 உலகாதே நம்மளுக்கு தாண்டிதான் போகணும், உன் கட்டத்தை தாண்டிதான் போகணும். உன் கட்டத்தை தாண்டி வரும்போது சும்மாரு கிட்ட என் கிட்ட தாண்டி என் மேல மட்டும் பழிய போடு. ஐயா எனக்கு விட மாட்டேங்குதியா வெட்டுறதுக்கு. எனக்கு விட மாட்டேன், நான் விட்டு சும்மாவே விட போறேன். நான் எப்படி 4+ விட்டு கொடுப்பேன். நான் 4 விட்டே கொடுக்க மாட்டேன். இது என்ன போட்டியா இருக்கு. 1-2க்கு பிரச்சனையே இல்ல, 3-4க்கு தான் சண்டையே. இந்த 10 பைசா இருக்க மாதிரி இந்தாடா 10 ரூபா, இந்தாடா 5 ரூபா வச்சுக்கோ. நான் சொன்னது அதெல்லாம் கிடையாது, 10 பைசா தான் அடிமா. அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. 10 பைசா அத சந்தோஷம். என்ன பண்றது, ஏகே வரலன்னா அந்த பச்சை கலர் என்ன கொடுத்துடுறாங்க, பதற அடிக்கிறாங்க. ப்ரோ கரெக்டான டைம்ல என்ன ப்ரோ எனக்கு எப்படி நான் ஒரு தாயா பாஸ் தெரியுமா இல்லையா? அதுவே ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு தாயா பாஸ் பிளேயர் ப்ரோ. பாரு அடுத்த காயின் எடுத்துட்டு ஒரே ஓட்டம். முடிச்சிட்டாரு.
ஏய் இல்ல 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 ப்ரோ நீ போ ப்ரோ, நான் உன்னை வெட்ட மாட்டேன் ப்ரோ. இப்ப என்னோட டார்கெட் ஃபுல்லா மஞ்சள். துரத்து ப்ரோ மஞ்சளை துரத்து ப்ரோ, நான் உன்னை வெட்ட மாட்டேன் ப்ரோ, துரத்து ப்ரோ. இப்போ தான் வெட்ட வருது. வெட்ட மாட்டேன் ப்ரோ, போ ப்ரோ, நீ போ ப்ரோ. நீ வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். வெட்டாத, இந்த ஆள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. ஒருத்தன் வெட்டுறதுக்கு 3 இங்க பாரு, நம்ம இங்க- வரானுங்க பாரு. இல்ல இல்ல அதான் 3 பேரையும் தாண்டி போயிட்டு இருக்காரு அவரு அசால்ட்டா. என்ன கட்டிட்டு இருக்கோம், கேப் வச்சு பேர் பின்னாடி சைடு ஸ்டார்டிங் கை நோட்டு ப்ரோ. ஸ்டார்டிங்ல வரல. யோ நான் உன் டார்கெட் அட்டாக் தான் வந்துட்டு இருக்கேன். இப்படி வந்து ஐயா 1 2 சமத்தா போடுங்க. கேஜிராஜ் 1 2 3 3 சூப்பர். அடுத்து உங்களுக்கு 3 வரணுமே. அதுதானே பிரச்சனை. 3 3 3 ஐயோ 2 செஸ்ட். சரி நீ போடு. ஐயா 6 கேட்கும் போதெல்லாம் ஒழுக மாட்டாங்க. 3 போடுங்க. அவனை வெளியே வந்து எவனி உயிரோட மாட்டீங்க. உனக்கு ஒரு கையம் தான். அதான் எவனையும் விட மாட்டேன். கல்ல மிரட்டுறியா நீ? நக்கல் பண்ணிட்டு மிஷன் இருக்கீங்க. கம்ப்ளீட். பார்க்கலாமா மிஷன் கம்ப்ளீட். பார்க்கலாமா வெளியே மிஷின் கம்ப்ளீட் தான். வெளியே வந்தா என்ன நடக்குது மட்டும் பாரு. பாயா நம்ம 3 கோல் போட்டது பெரிய விஷயம் இல்ல. பப்ஜி வெளியே உள்ள எடுத்துட்டு போயிட்டான். தம்பி அந்த ஃபார்முலா வந்து ஏகேமுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. இது ஏகேமோட உருட்டு ப்ரோ. ஆமா, அது ஏகேமுக்காக நம்ம ஸ்பெஷலா தயாரிச்ச ஃபார்முலா. அது வேற யார் போட்டா வேற யாருக்கு அது செல்லாது அப்படிங்கறத முதல் தீர்மானம் முதல் கூட்டத்திலே முடிவு பண்ணிட்டோம். மஞ்ச வெளியே வந்தா தூக்கிடுங்க. நீ அந்த காயின அங்க இருந்து எடுத்து இருக்காது ப்ரோ, மஞ்சள்ல இருக்கிறத. இருக்க மாட்டேன், வச்சுப்பேன். அது அந்த ஆளுக்கு தான் ஸ்பெஷலா செஞ்சது. பாருங்க ரெட் அந்த காயின் போயிடுச்சுன்னா கடைசி காயின் பரவாயில்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. விட்டீங்கன்னா மேட்ச் முடிஞ்சுது. எத்தனை வாட்டி 4வது கைன் வருவான், எத்தனை வாட்டி 4th பிளேஸ் வருவான், ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரட்டுமா? சரி விளையாடுங்க. என்னத்தோட ஏய் வந்துட்டாரியா? வெளிய வந்துட்டேன் கவனிங்க. நீ தான் கவனிக்கணும், நான் முன்னாடி இருக்கேன். முன்னாடி இருக்கியா? அப்ப பின்னாடி இருந்து ஒண்ணு விட்டோம். ஐயோ ப்ளூ இருக்காரு பின்ன என்ன கவலை? ஜனநாயகன் கிரீஸ் டப்ப எப்படி உதச்ச? இப்படி உதச்சனே. இந்த வாங்கிட்டு விட்டு இன்னொரு உத உதைப்பாரு. பயம் இருக்கு. ஓடுறாரியா 6 படியா? ஐயோ சொன்னது நடந்துரும் போல இருக்க. கிரீஸ் டப்பா எப்படி உதச்சா? மஞ்சள் சொரக்க ப்ரோ. மஞ்சள் நம்மள கிராஸ் பண்ணி தானே போகணும். எங்க போகணும் இருக்கு? என்ன கண்ணு கலங்குதா? இந்த கேமோட மிஷனே ஒன்ன ஃபர்ஸ்ட் எடுக்க கூட கூடாதுன்னா விட்டுருவோமே. நான் லாஸ்ட் வந்தாலும் பரவாயில்லையா? போடிய ஜனநாயகன் போடி மாப்ள மாட்டியா? டேய் 1 2 மட்டும் விடுறா. 4 என்ன சொன்ன? சரி பண்ணு நீ பண்ணு தரவா பண்ணு. சரி கண்ணத்தோட எனக்கு ஒருத்த மாட்டினா அது போதும். யார் மாட்டினா? ஜனநாயகனா? தாயத்துக்கா? தாயம் மாட்டு மாட்டியா? அந்த ஆள் பாரு ஓவர்டேக் பண்ணி போட்டாயோ. ஜனநாயகன் ஒரே ஒரு தாயம் தான் போட்டுரு. விளையாடு ப்ரோ. அதெல்லாம் விடுங்க. அதுக்கெல்லாம் அதெல்லாம் விழுந்துரும், கவலைப்படாத. வெயிட் பண்ணு. நான் உனக்காகத்தான் இங்க தியாகம் பண்ணிட்டு ஒரு பச்சை இங்கேயே வச்சிருக்கேன் மஞ்ச கோட்லயே. நீ மட்டும் எப்படியாவது கோல் போட்டுரு, பாத்துக்கலாம். அவருக்கு விழுதுக்கு வாய்ப்பே இல்ல, கவலைப்படாத. என்ன கேஜிஜே நல்லா இருக்கியா? ராஜ் பேசு மேன், நீ பேசு. என்ன ஜனநாயகன் சிரிச்சுட்டு இருக்க போல வெளியே கேக்குது. எனக்கு விளையாடு ப்ரோ. உனக்கு விழ வேண்டிய தாயம் எனக்கு விழுது. நம்ம போட்ட ஸ்கெட்ச் கரெக்டா போயிட்டே இருக்கு. அதெல்லாம் தாயம் போட்டல. ஒரே ஒரு தாயம் தான், நான் விட்டுறலாம். வேலை இருக்கா அப்படியா? வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். வேலை வந்தா வந்து சரி வந்தா பூமர் சாலா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஓடிடுவான். அவன் செங்கல் சேர்க்கும் மாதிரி நடுவுல வருவாயா, வந்து ஏதாவது தூக்கி எரிஞ்சு ஓடிடுவான்.
இந்த சர்வரோட செங்கல் சேர்க்கலாமா? யாருக்கு ஏமாத்தாலும் பிடிக்காது, செங்கலை கூட எரிஞ்சு அடிப்பிடுவோம். வேணாண்டா. வந்துருங்க, நான் எவ்வளவு டைம் இருக்கு வந்து. உருட்டுகள் உருட்டி உருட்டி வாழு உருட்டு தோழரடா. கேசந்தி உருட்டு தோழரடா. நீ வரக்கூடாதியா? வையால பாரு, அடி பறந்து வா. என்ன அது வித்தியாசமா போகுது? என்ன பக்கி அது? 6க்கு மட்டும்தான் எல்லாம் உனக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் பாரு. ஜனநாயகன் பவர் தெரிஞ்சுதா பாரு. லூடோ கூட கூட்டணி போட்டாரு. எனக்கு என்னமோ அன்னைக்கு நடந்ததே திரும்ப நடக்கும் மாதிரி. அதெல்லாம் நடக்காதியா? அப்படியா? உன்னை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கணும் பாடுபட்டு இருக்க. நீ என்னன்னா பறிச்சுட்டு நான் தான் சொன்னேன்ல, அவன் வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்னதான் தலையிட இருந்தாலும் தண்ணியே குடிச்சாலும் ஒன்றும் நடக்காது. மரப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. சிக்ஸா? அடுத்து நம்ம மட்டும் தான் இருக்கமா? எப்படியாவது இருந்தாலும் பாத்துக்கிறேன். நீ எப்படியாவது சீக்கிரம் தாயம் போட்டுறியா? ஐயோ, உன்னை வெட்டுறதுக்கு என்ற எதுவுமே இல்லையா? எல்லாத்தையும் அனுப்பிட்டா? இது வெளியே வந்ததா உண்டா? போடியா போடியா. இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாலயும் ஐயா போவாரா. கிடையாதுயா? எத்தனை வருஷம் நீ ஃபர்ஸ்ட் நீ கிராஸ் பண்ணி தானே போவ? ஆமா, தலைய உள்ள போயிட்டாரு. இவர் ரெண்டாவது, நம்ம 2 பேர் தான் தேர்டு. ஐயா வாடி. அது பிரச்சனை இல்லையா? அப்படியா? சொல்லு ப்ரோ. சொன்ன வார்த்தையெல்லாம் காப்பாத்தியாச்சு. 2 போடு ப்ரோ. கேப்சி. ஐயோ 3 போட்டியே. நீ 2 போடணும் ப்ரோ. நீ 2 போட்டனா நாங்க முடிஞ்சது ப்ரோ. ஓட்டர் அதெல்லாம் ஓட்ட 5 அந்த அளவுக்கு டீம் கொடுக்குறான் பாத்தியா? கேண்டி அங்க ஒரு 2 இல்ல. இப்ப மட்டும் கேஜி நாச்சு வெட்டானே என்ன ஆகும்? கேஜி நாச்சு வெட்டானா க்ளோஸ் பண்ணிட்டு பக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். எனக்கு விழ வேண்டிய 2 எல்லாம் உங்களுக்கு தான் தப்பிச்சிட்டு இருக்காயா? ஐயோ 4. ஐயோ 4 தப்பிச்சிட்டாயா? அவருக்கு 1 ஒரு 2 போடணும். ப்ரோ இதெல்லாம் 1 போட்டுரு ப்ரோ. 1 போடணும். 2 பேருமே தாயம் யாரு ஃபர்ஸ்ட் தாயம் போட்டுமே முடிஞ்சது மேட்ச். நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னியா? இப்ப நீ மாட்டிக்கிட்ட ப்ரோ. நட்ல வச்ச நினைச்சா தாஸ்? நட்லதான் வச்சேன். நட்டுல வச்ச நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்ச. கிறிஸ்டப்பா எப்படி ப்ரோ வந்துச்சா? எப்படி சிரிச்சா? நான் ஐயோ, இந்த கண்கொள்ளா காட்சியை காண ஏகே இல்லையே. இல்ல, நான் போய் தாயத்துக்கு நின்று அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். அந்த ஆளுக்கெல்லாம் தாயம் விழுகாது, நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி. இவர் போடுவார் பேரு. தாயம் மட்டும் வந்து சொல்லக்கூடாது, எதனால சொல்லட்டும். யாரா ஒருத்தர் தாயம் போட்டா போதும். எனக்கு யார் தாயம் போடானா கூட பிரச்சனை இல்லை, இந்த அளவுக்கு தாயம் விடக்கூடாது. ப்ரோ தாயம் போடு ப்ரோ. தாயம் 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 காளி தாயம் ப்ரோ. காளி
இப்ப யாரு தேர்டு? தேர்டு யாரும் தெரியல. தேர்டு இப்போ கேஜே ராஜா இருக்கும். கேஜி ராஜா. என்ன ஐயோ சொன்னா அப்படியே ஐயோ வாழ்க்கை இப்ப ஜனநாயகம் டயலாக் பேசுவான். வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. சீக்கிரமே புரிஞ்சுக்குவேன். ஃபோர்த் பிளேஸ் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேஜே ராஜ் ஃபோர்த் பிளேஸ்க்கு வந்துட்டாரு. எல்லாரும் ஒரு தேர்ட் பிளேஸ் கூட காணாம பண்ணிட்டீங்களே. சி நான் கூட தான் செகண்ட் பிளேஸ் வந்துட்டு இருந்தேன். நீ தேர்ட் பிளேஸ் வரல. நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் தான் நீ விளையாடுவீங்களா நீங்க? அப்போ ஜனநாயகம் எல்லாம் வரக்கூடாது. கேஜராஜ் கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு வரல. பிரதாப், கமலக்கண்ணன், காமேஷ் இங்க வாங்க. ஐஜி மன்னிப்பு கேட்கணுமா? அதே மாதிரி போட வர மாட்டான். வண்டி ஓடிடுவான். எடுறா வண்டியா தோல்வியை கண்டு பயப்படவும் தெரியாதுடா அந்த கேள்வி. கண்டு கலகுது. அது வழி வேற டிபார்ட்மெண்ட். ஐயோ ஐயோ ஜனநாயகன் சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்கோம். செலிப்ரேட் பண்றோம். கமெண்ட் பண்ணிட்டா வரணும். அடிச்சு கேஜே ராஜா ஃபோர்த் பிரைஸ் வர வச்சாச்சு. ஜனநாயகன் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர வச்சாச்சு. இந்த மேட்ச பார்க்காம போயிட்டேன். உனக்காக யாருக்காகவும் இல்லையா ஜனநாயகம், உனக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். உடனே வீட்டுல இருந்து சமயக்கட்டுல இருந்து தேங்காய் தூக்கிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு ஓடுவோம் இருந்தாலும் ஏகே வைப்போம். 108 தேங்காய் உடைக்க போறியாங்க? 107 தேங்காய் வீட்டுல இருக்க ஒரு தேங்காய் கலாட்டதுக்கு நைட்டு விடிய அடி வாங்குவோம். 107 தேங்காய் உடைக்கிறாங்களா? தோழர்களே ஹாப்பி அண்ணாச்சி. இல்ல ப்ரோ வேற யாரா இருந்தாலும் உள்ளவாடி அடி வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்துக்கோ கேஜராஜ் எவ்வளவு வன்மங்களை சம்பாதிச்சிருக்கு சொந்த இடத்துல. எப்ப நார்மலா அண்ணா பரவாயில்ல ப்ரோ, என்ன அடிக்கிறதுக்குன்னே வராரு ப்ரோ. ஆமையின் கோபம் அவன் நக்கிய ஊறுகாயோட உக்கிரமாக இருந்ததுன்னு எழுதுறான். மாசத்தீர பாரியா